ஸோ இது வரைக்கும் நம்ம ரூம் ரன் கேப்பிங் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் கோ பேமெண்ட்ஸ். ஸோ இந்த கோ பேமெண்ட்ஸ்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுக்கும்போது உங்களோட பாலிசி காப்பியில் கோ பேமெண்ட் 20% அப்படின்னு எழுதிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட அடுத்து நீங்கள் போக போகிற கிளைம்ஸ் எந்த கிளைமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 20% அமௌண்ட் நீங்கள் கையிலேருந்து கட்டணும். 80% தான் கம்பெனி செட்டில் பண்ணுவாங்கன்றத அந்த இன்சூரன்ஸோட பாலிசி பாண்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்குன்னா தைரியமாக அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி உங்களுக்கு ஒரு 5 lakh rupees கிளைம் வந்திருக்கு அப்படின்னா அதில் 80% தான் கம்பெனி செட்டில் பண்ணும். அதாவது 4 லட்ச ரூபா தான் கம்பெனி செட்டில் பண்ணும். மீதி 1 லட்ச ரூபாயை நம்ம கையிலேருந்து தான் கொடுக்கணும். ஸோ 1 லட்ச ரூபா கையிலேருந்து கொடுத்து கட்டுற மாதிரி தான் ஒரு பாலிசி எடுக்கணும்னா அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ வருஷங்கள் ரெனுவல் பண்ணி இவ்வளோ சீனியாரிட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம்? அதுக்கு நம்ம கோ பேமெண்ட் இல்லாத ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது தான் ஒரு வைஸான டெசிஷன். தேங்க்யூ.